வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதாவது 8th தமிழில் ஓகேங்களா 3 தொகுதியில் உள்ள 200 கொஸ்டினுக்கு மேலே வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்கில் இருந்து 3 தொகுதியும் அதாவது ஃபுல் புக்குமே 200 கொஸ்டினை வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள் ஓகேங்களா. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையமாக திகழ்கிறது. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையமாக திகழ்கிறது என கூறியவர். ஓகேங்களா, என கூறியவர். பாருங்கள், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் சா அகத்திலிங்கம். ஆன்சர் ஏ, சா அகத்திலிங்கம். அடுத்து பாருங்கள், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஓகேங்களா, குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். ஆன்சர் பி, குமரிலப்பட்டர். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. தமிழ், தமிழா, ட்ரமிழா, திராவிடா என்ற வார்த்தையை விளக்கியவர் யார் அப்படின்னா இராசு பாதிரியார். ஆன்சர் சி, இராசு பாதிரியார். ஆன்சர் சி, இராசு பாதிரியார். கொஸ்டின் நம்பர் 4. முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் ஏ, பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என குறிப்பிட்டவர் யார்? மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பங்களில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. பாருங்கள், திராவிட தமிழ் வடமொழியின் மக்களன்று அது தனிக்கும் குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கவும் ஆற்றல் பெற்றவும் மொழி. இக்கூற்று யாருடையது அப்படின்னா ஆன்சர் டி, கால்டுவெல். பாருங்கள், தமிழ் வடமொழியின் மகளென்று ஓகேங்களா அது தனித்து குடும்பத்திற்கும் உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கவும் ஆற்றல் பெற்ற மொழி. இக்கூற்றை யாருடையது அப்படின்னா கால்டுவெல். இக்கூற்று யாருடையது? கால்டுவெல். பாருங்கள், அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கதம்பா. ஆன்சர் கதம்பா. ஆன்சர் டி, கதம்பா. கொஸ்டின் நம்பர் 8. பாருங்கள், கீழ்கண்ட தமிழ் மொழி பேசும் நாடுகளில் தவறானது. அதாவது தமிழ் மொழி பேசும் நாடுகளில் தவறானது. ஓகேங்களா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, நேபாளம். ஓகேங்களா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, நேபாளம். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் தமிழ் பேசலன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளன? அப்போ பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளன எந்த தாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இலங்கை, மொரிஷியஸ். ஓகேங்களா, ஆன்சர் பி, இலங்கையிலையும் மொரிஷியஸ்லையும் ஓகேங்களா அவங்களுடைய பணத்தாள் தமிழில் எழுதியிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடு. அதாவது தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள். ஓகேங்களா, இலங்கை, சிங்கப்பூர். ஆன்சர் ஏ, இலங்கை, சிங்கப்பூர். இனிமையும் நீர்மையும் தமிழெனில் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. ஓகேங்களா, பிங்கள நிகண்டு. இந்நூல் இடம்பெற்ற நூல் பிங்கள நிகண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
கொஷின் நம்பர் 12 ஓகேங்களா. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று குறிப்பிட்டவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பம். ஈரோடு தமிழின்பம். ஆன்சர் பி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 13. கொஷின் நம்பர் 13 பாருங்கள். பொறுத்துக. ஓகேங்களா. பொறுத்துக. தெல்லமுது. தெல்லமுது அப்படிங்கிறது பண்பு தொகை. பண்பு தொகை. ஆக்கமா. முத்திக்கனி அப்படிங்கிறது உருவகம். ஆக்கமா. அடுத்து பாருங்க. செவிகள் உணவான. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. இ ஆன்சர். அடுத்தது சிந்தாமணி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இ. அப்போ பாருங்க, தெல்லமுது அப்படின்னா பண்பு தொகை, முந்திக்கனி அப்படின்னா உருவகம், செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை, சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்கமா ஆக்கமா ஈக்கமா இ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதனில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் இவ்வரிகளினுடைய ஆசிரியர் சுந்தான பாரதி. சுத்தான பாரதி. சுத்தானந்த பாரதி. சுத்தானந்த பாரதி தான் இதுக்கு சி ஆன்சர். தமிழ் விடும் தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. தமிழ் விடும் தூதுவில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. ஆன்சர் சி. 268. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 16. தமிழ் விடும் தூது என்ற நூலை முதலில் பதிப்பித்தவர். தமிழ் விடும் தூது என்ற நூலை முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. ஆன்சர் பி. உ.வே.சா. கொஷின் நம்பர் 17. பொறுத்துக. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 17. பொறுத்துக. பாருங்கள். சோம்பல் தாழ்மையை குறிக்கும் குணம். ஓகேங்களா. தாழ்மையை குறிக்கும் குணம் பார்த்தீங்கன்னா தாமதம். தாமாசம். அடுத்து பாருங்கள். போர் தீவிரத்தை குறிக்கும் குணம். போர் தீவிரத்தை குறிக்கும் குணம் ராசச குணம். ஆன்சர் ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைதி மேன்மையை குறிக்கும் குணம் சத்துவம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ கமா ஆ கமா ஆ. இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 18. கொஷின் நம்பர் 18 பாருங்கள். ஒருமா. ஒருமா அப்படிங்கிறது 20 1/20. 1/20. அடுத்து பாருங்கள். வீசம் அப்படிங்கிறது 1/16. அடுத்து பாருங்கள். காணி அப்படிங்கிறது காணி என்பது 1/180/1. முந்திரி அப்படிங்கிறது ஓகேங்களா 320/1. அடுத்து பாருங்கள். அரைக்காணி முந்திரி. ஓகேங்களா 320/3. ஆன்சர் ஆ. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ கமா ஆ கமா ஈ கமா ஊ கமா ஆ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். தமிழில் துன்ப சுவையினை டேஸ் தமிழினங்கள் சுட்டுகின்றன. இழிவிரல். சுட்டுகின்றனா இழிவிரல். கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20 பாருங்கள். ஒரு தொடர் விளக்கமாக இருக்க காரணம். ஒரு தொடர் விளக்கமாக இருக்க காரணம் செய்யப்படு பொருள். பெரும்பாலும் எழுத்து போராக வரும் எழுத்து. பெரும்பாலும் எழுத்து பேராக வரும் எழுத்து. எழுத்து பேராக வரும் எழுத்து இத்து. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா.
பிறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்ந்த பிறகுதான் வினையாய் போனேன். இவ்வரிகளினுடைய ஆசிரியர் ஆன்சர் சி வாலி. அடுத்து 23. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோக்கும் பெருமலையில் பள்ளத்தாக்கில். இவ்வரிகளினுடைய ஆசிரியர் தங்கப்பா. இவ்வரிகளினுடைய ஆசிரியர் தங்கப்பா. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 24. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. இவ்வரிகளில் வந்துள்ள நயங்கள் எவை? ஓகேங்களா, அதாவது மோனை எதுகை இயைபு. மோனை எதுகை இயைபு. ஆன்சர் சி. வான் சிறப்பு என்னும் தலைப்பில் வள்ளுவர் பாடிய குறட்பாக்களின் எண்ணிக்கை 10. ஆன்சர் பி. வான் சிறப்பு என்னும் தலைப்பில் வள்ளுவர் பாடிய குறட்பாக்களின் எண்ணிக்கை 10. ஆன்சர் பி. பாருங்க, நீரின்றி அமையாது உலகம் என்ற வரியின் ஆசிரியர் யார்? நீரின்றி அமையாது உலகம் என்ற வரியின் ஆசிரியர் திருவள்ளுவர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 27. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆன்சர் சி புறநானூறு. குள்ள குளிர குடைந்து நீராடு. குள்ள குளிர குடைந்து நீராடு. இவ்வடிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். அதாவது குள்ள குளிர குடைந்து நீராடு. இவ்வடிகளின் ஆசிரியர் யாருன்னா ஆண்டாள். கொஷின் நம்பர் 29. கொஷின் நம்பர் 29 பாருங்க. குளிர்த்தல் என்பது குளித்தல். குளிர்த்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என்று விளக்கம் கொடுத்தவர் யார் அப்படின்னா பரமசிவன். ஆன்சர் பி பரமசிவன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்னா ஆர்தர் காட்டன். ஆர்தர் காட்டன். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, சனி நீராடு. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையார் வாக்கு. ஆன்சர் பி ஔவையார் வாக்கு. கொஷின் நம்பர் 32. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? பென்னிகுக். ஓகேங்களா, ஜான் பென்னிகுவிக். ஜான் பென்னிகுவிக். பெரியார் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னிகுவிக். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 33வது கொஸ்டின். பொறுத்துக. பாருங்க, கடல் அருகே தோண்டி கட்டப்பட்ட கிணறு. கட்டப்பட்ட கிணறு அப்படின்னா ஆழி கிணறுன்னு தான் சொல்லுவாங்க. கடலில் இருக்கக்கூடிய கிணறு ஆழி கிணறுன்னு சொல்லுவாங்க. இ. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. மக்கள் பருகும் நீர்நிலை ஊருணி. ஊருணி. ஆன்சர் ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். வேளாண்மைக்கெல்லாம் ஏரி தான் பயன்படுத்துகிறோம். இ. அடுத்தது கமலை நீர் பாய்ச்சும் கிணறு. ஓகேங்களா, புட்டை கிணறு. புட்டை கிணறு. அப்போ ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா, கடல் அருகே தோண்டி கட்டப்பட்ட கிணறு ஆழிக்கிணறு. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊருணி. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி. கமலை நீர்ப்பாசன கிணறு புட்டை கிணறு. ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்கமா ஆக்கமா ஈக்கமா ஆ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 34 பாருங்கள். தமிழ் ஒலியின் படைப்புகளில் தவறானது. தமிழ் ஒலியின் படைப்புகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையற்ற செல்வம் வீராயி. ஆன்சர் ஏ தான் தவறானது. மீதி எல்லாமே தமிழ் ஒலியினுடைய படைப்புகள். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. ஆன்சர் சி நம்பியாண்டார் நம்பி. கொஷின் நம்பர் 36. 63 நாயன்மார்களின் சிறப்புகளை விளக்க பாடப்பட்ட நூல். 63 நாயன்மார்களின் சிறப்புகளை விளக்கி
பாடப்பட்ட நூல் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம். ஆன்சர் சி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிவளவா என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிவளவா என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர். யாரை புகழ்ந்தவர்? சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 38வது கொஸ்டின். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலில் நீரோ பெருங்காட்சி பிழைதானோ. வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலில் நீரோ வெறுங்காட்சி பிழைதானோ. இந்த வரிகளினுடைய ஆசிரியர் பாரதியார். ஆன்சர் ஏ, பாரதியார். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாறு செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. புறநானூறு. ஆன்சர் டி. பாருங்க, பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்றை செய்திகள் அடக்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 40. பாருங்க, வெச்சி முதலிய புறத்திணைகள் எல்லாமே பொதுவான செய்திகளை முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறும் திணை. ஓகேங்களா? கூறும் திணை பொதுவியல் திணை. ஆன்சர் டி. அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளானது உறுதி தரும் தன்மையை கூறும் துறை. உறுதி தரும் தன்மையை கூறும் துறை. அதாவது பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளானது உறுதியை தரும் தன்மையை கூறும் துறை எதுனா முதுமொழி காஞ்சி துறை. ஆன்சர் டி. முதுமொழி காஞ்சி துறை. கொஸ்டின் நம்பர் 42. பாருங்க, நீரின்றி அமையாது யாக்கை எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரு. ஆசிரியர் குடப்புலவியினார். ஆன்சர் பி. கந்தர்வன் தமிழ்நாடு அரசு டேஸ் துறையில் பணியாற்றினார். கருவூல கணக்கு பணியில் பணியாற்றினார். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 44. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன். இதன் ஆசிரியர் கவிமணி. ஆன்சர் ஏ, கவிமணி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 45. கொஷின் நம்பர் 45. பாருங்கள், அழகின் சிரிப்பினுடைய ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். அடுத்து பாருங்கள், தண்ணீர் தேசம் வைரமுத்து. அடுத்தது வாய்க்கால் மீன்ங்கிறது இறையன்பு. அடுத்தது மழைக்காலமும் குயிலோசையும் கிருஷ்ணன். ஓகேங்களா? பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா? அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம்னா வைரமுத்து, வாய்க்கால் மீன் அப்படின்னா இறையன்பு. ஓகேங்களா? மழைக்காலமும் குயிலோசையும் கிருஷ்ணன். அப்போ ஆன்சரு ஆக்கமா ஈக்கமா ஆக்கமா ஊக்கமா ஈ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 46. கொஷின் நம்பர் 46 பொறுத்துக. ஓகேங்களா? பாருங்கள், 1 கிலோ ஆப்பிள் நீ விளைவிக்கணும்னா எவ்வளோ தண்ணீர் வேணும்னா அதை பார்த்தீங்கன்னா 822 லிட்டர். 822 லிட்டர் ஈக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரைக்கு 1780 லிட்டர் தண்ணீர் வேணும் ஆக்கமா. அடுத்தது 1 கிலோ அரிசி விளைவிக்க ஓகேங்களா 2500 லிட்டர் தண்ணி தேவை. ஓகேங்களா? ஈக்கமா. அடுத்தது 1 கிலோ காப்பி கொட்டை ஓகேங்களா 18900 ஆக்கமா. அப்போ இதுக்கு ஆன்சரு ஈக்கமா ஆக்கமா ஈக்கமா ஆ. பாருங்கள், ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் விளைவிக்கணும்னா 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது.
1 கிலோ சர்க்கரைக்கு 1780 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 1 கிலோ அரிசிக்கு 2500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ காப்பி கொட்டைக்கு 18900 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்போ ஆன்சரு ஈக்கமா ஆக்கமா ஈக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன அப்படின்னா ஆன்சர் பி 40 துணை வினைகள் உள்ளன. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 48. பேச்சு மொழியிலேயோ ஆதிக்கம் அதிகமுள்ள வினையடி. பேச்சு மொழியிலேயோ ஆதிக்கம் அதிகமுள்ள வினையடி அப்படின்னா ஓகேங்களா துணை வினைகள். ஆன்சர் பி துணை வினைகள். அடுத்து பாருங்கள் எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைக்கு பின் இடம்பெறும்? பாருங்கள் எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைக்கு பின் இடம்பெறும்? தமிழ் ஜப்பானிய மொழி. ஆன்சர் டி தமிழ் ஜப்பானிய மொழி. ஏறுதழுவுதல் பாருங்கள் கொஷின் நம்பர் 50. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது? கலித்தொகை. ஆன்சர் டி கலித்தொகை. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 51. பாருங்கள் காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது? காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. ஆன்சர் டி கலித்தொகை. ஆன்சர் டி. நீரு எழுப்பை நிலம் சாடுபை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலித்தொகை. ஆன்சர் டி கலித்தொகை. கொஷின் நம்பர் 53. தோரண வீதியும் தோமாறு கோட்டியும் பூரண குடும்பமும் பொலம்பா நிலைகளும் பொலம்பா லீகைகளும் இவ்வடிகளினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 54. பாருங்கள் குழி ஈ அப்படிங்கிறது ஓகேங்களா ஒன்று கூடி ஈக்கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டி அப்படிங்கிறத மன்றம் ஈக்கமா. வேதிகை அப்படின்னா திண்ணை ஆக்கமா. பொலம் அப்படிங்கிறது பொலம் என்பது பொன். அப்போ ஆன்சரு ஈக்கமா ஆக்கமா ஆ. ஆன்சரு ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 55. எண்போராயங்களில் இடம்பெற்றுள்ளவர்களில் தவறானது. எண்பேராயங்களில் இடம்பெற்றுள்ளவர்களில் தவறானது யார் அப்படின்னா அமைச்சரும் படைத்தளபதி தான் தவறானது. ஆன்சர் சி அமைச்சரும் படைத்தளபதியும் அமைச்சரும் படைத்தலைவரும் தான் தவறானது. கொஷின் நம்பர் 56. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறைவது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஆன்சர் டி மணிமேகலை. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்ற நூல். ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்ற நூல் எது? சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை. கொஷின் நம்பர் 58. தண்டமிலாசன் சாத்தான் நன்னூன் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? பாருங்கள் தண்டமிலாசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஆன்சர் ஏ இளங்கோவடிகள். ஆன்சர் ஏ இளங்கோவடிகள். கொஷின் நம்பர் 59. பாருங்கள் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சியை அமைத்துள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் கண்டறியப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா கீழடியில் தான் கண்டெடுத்திருக்காங்க. ஆன்சர் பி. இந்தியாவில் முதல் கல்லாயுதம் கண்டுபிடித்தவர் அப்படின்னா ராபர்ட் புரூட்ஸ். ஆன்சர் சி ராபர்ட் புரூட்ஸ் தான் முதல்ல கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு.
கொஷின் நம்பர் 61. பட்டி மண்டபத்து பாக்கு அறிந்து ஏறுமின் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? மணிமேகலை. ஆன்சர் சி, மணிமேகலை. பாருங்கள், பழையன கழிதலும் புதிதென புகுதலும் வளவால் கால வகையென இந்த வரிகளுடைய ஆசிரியர் பவனநந்தி முனிவர். ஆன்சர் பி. வல்லினம் மிகுதல் ஏற்பட காரணமான எழுத்துக்கள். வல்லினம் மிகுதல் ஏற்பட காரணமான எழுத்துக்கள் கா சா தா பா. ஆன்சர் டி, கா சா தா பா. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 64. பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகும் இடங்களில் தவறானது. வல்லின மிகும் இடங்களில் தவறானது. ஓகேங்களா? பாடல் படி. ஆன்சர் சி தான் தவறானது. ஓகேங்களா? பாருங்கள், தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த லாக் ஆஃப் த லவ் அண்டு சேரிட்டி. தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அன்பும் அறமும் இல்லாதது பெரிய பிரச்சனையாகும். அன்பும் அறமும் இல்லாதது பெரிய பிரச்சனையாகும். ஆன்சர் சி தான் இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழாக்கம். கொஷின் நம்பர் 66. கொஷின் நம்பர் 66. பாருங்கள், ஓகேங்களா? தமிழர் நாகரிகமும் பண்பாடும். ஓகேங்களா? இந்த நூலை எழுதியவர் யாருன்னா தட்சநாயன மூர்த்தி. ஆன்சர் ஆ. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற நூலை எழுதினது ராசமாணிக்கனார். மாணிக்கனார். தமிழர் சால்பு. தமிழர் சால்பு அப்படிங்கிற நூலை எழுதினது வித்யானந்தன். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். ஓகேங்களா? பாருங்கள், ஓகேங்களா? தமிழ் நாகரிகமும் பண்பாடு அப்படிங்கிற நூலை தட்சணாமூர்த்தி எழுதியிருக்கிறாரு. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது ராசமாணிக்கனார் எழுதியிருக்கிறாரு. தமிழர் சால்பு அப்படிங்கிறது வித்யானந்தன் எழுதியிருக்காரு. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது ராஜன். அப்போ ஆன்சரு ஆ கமா ஈ கமா இ. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 67. பாருங்கள், அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. அடக்கமான சொற்களை பேசுவது அரிது யார் அப்படின்னா கேள்வி அறிவு இல்லாதவர். ஆன்சர் சி, கேள்வி அறிவு இல்லாதவர். எவ்வளவு சிறிதாயினும் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகுவது. பாருங்கள், எவ்வளவு சிறிதாயினும் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகுவது. கேட்ட அளவுக்கு பெருமை உண்டானது நல்லவனவற்றை கேட்டல். ஆன்சர் ஏ, நல்லவனவற்றை கேட்டல். கொஷின் நம்பர் 69. வாழ்வில் உயர நினைப்போர் டேஸை கொடுக்கும் செயல்களை புறந்தள்ள வேண்டும். ஓகேங்களா? வாழ்வில் உயர நினைப்போர் டேஸை கொடுக்கும் செயல்களை புறந்தல் வேண்டும். ஆன்சர் பி, புகழை. பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தந்தம் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தந்தம். ஓகேங்களா? கருமமே கட்டளைக்கல். இதில் உள்ள அணி ஏகதேச உருபக அணி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 71. கொஸ்டின் நம்பர் 71. பாருங்கள், திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஆன்சர் டி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 74. பாருங்கள், ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் செஸ்டர் கார்ல்சன் என்பவர் தான் ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். உலகின் முதல் ஒளிப்படி எதை கொண்டு எடுக்கப்பட்டது? உலகின் முதல் ஒளிப்படி எதை கொண்டு எடுக்கப்பட்டது? கந்தகம் தடவிய துத்தநாக தட்டு. ஆன்சர் டி. ஓகேங்களா? பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர். ஓகேங்களா? ஜியோவன்னி காசில்லி. ஆன்சர் பி.
கொஷின் நம்பர் 77 பாருங்கள். குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பெயின். ஆன்சர் ஏ. பாருங்கள். காமா பேக்ஸ் இயந்திரத்தை விற்பனைக்கு கொண்டு வந்தவர் யார்? ஹாங் மாக்னஸ்கி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 79 பாருங்கள். நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கான ஒரு வழியை சிந்தித்தேன் என கூறியவர். ஓகேங்களா? பாருங்கள். ஜான் ஷெப்பர்ட் பரன். எந்த வங்கிக்காக தானியாக்கி இயந்திரம் நிறுவப்பட்டது அப்படின்னா ஓகேங்களா? யாருக்காக? பார்க்லெஸ். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். 81 தானியாக்கி இயந்திரத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜான் ஷெப்பர்டு பாரன். ஆன்சர் ஏ. கையில் பணமோ இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்க உதவும் கருவி எது? ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா கையில் பணம் இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்க உதவும் கருவி எது அப்படின்னா அட்டை தேய்ப்பி இயந்திரம். ஆன்சர் டி. இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஓகேங்களா? மைக்கேல் ஆல்ட்ரிக்ஸ். ஆன்சர் சி. மைக்கேல் ஆல்ட்ரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 84 வையக விரிவு வலை வழங்கியதை உருவாக்கியவர் யார்? பாருங்க. டீம் பெர்னர்ஸ் லீ என்பவர் தான் வையக விரிவு வலையை உருவாக்கியவர். கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற நடத்தப்படும் தேர்வு என்ன? அதாவது கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற நடத்தப்படும் தேர்வு என்ன? ஊரக திறனறிவு தேர்வு. ஆன்சர் சி. வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்கு சாகித் அகாடமிக்கு விருது கிடைத்த ஆண்டு. வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற ஆண்டு 2003. ஆன்சர் சி. 2003. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 87 வைரமுத்து கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள மொழிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், இந்தி, வங்காளம், ஆங்கிலம். ஆன்சர் டி. தெலுங்கு, மலையாளம், இந்தி, வங்காளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வைரமுத்தினுடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டது. தொல்காப்பியத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை தமிழ் இலக்கிய கோட்பாடுகளை விளக்கும் அதிகாரம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனா பொருள் அதிகாரம். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 89 தொல்காப்பியத்தில் உள்ள டேஸ் வெளிநாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றிருக்கிறார்கள் அப்படின்னா உடற்கூற்றில். ஆன்சர் டி. உடற்கூற்றில். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 அறிவு இல்லது பார்த்தீங்கன்னா நண்டு. 6 அறிவு நண்டு. ஓகேங்களா? தும்பி. அப்போ நண்டு தும்பியில் 6 அறிவு உள்ளது மனிதன். 6 அறிவு உள்ளது மனிதன். 5 அறிவு உள்ளது பார்த்தீங்கன்னா பறவை, விலங்கு. அடுத்தது 4 அறிவு உள்ளது தான் நண்டு, வண்டு, தும்பி. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? 5 அறிவு உள்ளது. ஓகேங்களா? 3 அறிவு உள்ளது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? அதாவது கரையான் எறும்பு. 3 அறிவு உள்ளது கரையான் எறிவு. ஈரறிவு உள்ளது சிப்பி, நத்தை.
நத்தை. பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா. 6 அறிவு உள்ளது அப்படின்னா மனுஷன். ஓகேங்களா. 5 அறிவு உள்ளது பறவை விலங்கு. 4 அறிவு உள்ளது நண்டு தும்பி. 3 அறிவு உள்ளது கரையான் எறும்பு. ஈரறிவு உள்ளது சிப்பி நத்தை. அப்போ ஆன்சரு இ ஆ உ ஆ இ. ஆன்சரு பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 91 பாருங்கள். இஸ்ரேலின் தலைவர்களில் முதல் தலைவர் என்று அழைக்கப்படுபவர். இஸ்ரேலின் தலைவர்களில் முதல் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சிவன். ஓகேங்களா. சிவன் தான் முதல் தமிழர். இஸ்ரேலின் தலைவர்களில் முதல் தமிழர் என்று அழைக்கப்படுவர் சிவன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் விக்ரம் சாராபாய். ஆன்சர் டி. சிவன் அவர்களை எப்போதும் மென்பொறியாளர் என்று அழைப்பவர். சிவன் அவர்களை எப்போதும் மென்பொறியாளர் என்று அழைப்பவர் கலாம். அப்துல் கலாம் தான் அப்படி அழைப்பார். ஆன்சர் ஏ கலாம். 94 பாருங்கள். இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம். ஆன்சர் ஏ கலாம். தமிழ்நாடு அரசின் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. ஆன்சர் சி வளர்மதி. தமிழ்நாடு அரசின் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. அடுத்து பாருங்கள். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. ஆன்சர் பி மயில்சாமி அண்ணாதுரை. கொஸ்டின் நம்பர் 97 நமது அறிவியல் அனுபவங்களை கையருகு நிலா என்ற நூலை எழுதி உள்ளவர். பாருங்க. நமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்ற நூலை எழுதி உள்ளவர் மயில்சாமி அண்ணாதுரை. ஆன்சர் பி மயில்சாமி அண்ணாதுரை. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூபாலே. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூபாலே. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 99 பாருங்கள். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது அப்படின்னா மூவலூர் ராமமிர்தா. ஆன்சர் ஏ மூவலூர் ராமமிர்தா. பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவரானவர். ஓகேங்களா. பாருங்கள். ஐடாஸ் சோபியா ஸ்காட்டர் இவர் தான், இந்த பெண்மணி தான் ஓகேங்களா மருத்துவராக இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 101வது கொஸ்டின். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களில் தவறானது. வடச்சொல் தமிழ் அகராதி. ஆன்சர் பி வடச்சொல் தமிழ் அகராதி. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் டேஸுக்கு உரியது அப்படின்னா பட்ட மேற்படிப்பு. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் டேஸுக்கு உரியது அப்படின்னா பட்ட மேற்படிப்பு. பாருங்கள். சூரியன், பராமனு, புராணம் போன்ற நூல்களை எழுதியவர். ஓகேங்களா. ராஜேஸ்வரி அம்மையார். ஆன்சர் சி ராஜேஸ்வரி அம்மையார். கொஸ்டின் நம்பர் 104 திருமந்திரம், தொல்காப்பியம், கைவால்யம் போன்ற நூல்களில் அறிவியல் உண்மைகளை சொற்பொழிவு ஆற்றியவர். ஓகேங்களா. ராஜேஸ்வரி அம்மையார். அதாவது திருமந்திரம், தொல்காப்பியம், கைவால்யம் போன்ற நூல்களில் அறிவியல் உண்மைகளை சொற்பொழிவு ஆற்றியவர் ராஜேஸ்வரி அம்மையார். கீழ்கண்டவற்றில் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்த நூல் எது? பிசியாரந்தையார். ஆன்சர் பி பிசியாரந்தையார். கொஸ்டின் நம்பர் 106 ஓகேங்களா. பாருங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடந்து வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும்
சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். இவ்வரிகளினுடைய ஆசிரியர் பாரதியார். ஆன்சர் பி பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். இவ்வரிகளினுடைய ஆசிரியர் யார்? மங்கையராய் பிறப்பது மாதவம் செய்திடல் வேண்டும். இவ்வரிகளின் ஆசிரியர் யார்? கவிமணி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 108வது கொஷின். ஓகேங்களா? பூவானது காய்க்கும் மரமுலா நன்று அறிவார். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள அணி. பூவாது காய்க்கும் மரமுலா நன்று அறிவார். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. ஆன்சர் டி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்சம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். பாரதியார் பாரதி என்ற பட்டம் பெறும்போது அவருடைய வயது. பாரதியார் பாரதி என்ற பட்டம் பெறும்போது அவருடைய வயது 11. ஆன்சர் பி 11. கொஷின் நம்பர் 111. ஓகேங்களா? பாருங்கள், வள்ளலார் எந்த வயதில் பாடல் பாடும் சொற்பொழிவு நிகழ்ந்து ஆற்றல் பெற்றவர்? ஓகேங்களா? 10 வயதில். அதாவது வள்ளலார் எந்த வயதிற்குள் பாடல் பாடமும் சொற்பொழிவு நிகழ்ப்பும் ஆற்றல் பெற்றார்னா 10 வயதில். உலகளாவிய தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம். உலகளாவிய தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ஆன்சர் ஏ கன்னிமாரா நூலகம். கொஷின் நம்பர் 113. பாருங்கள் 113. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆன்சர் பி திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள முதல் பொது நூலகம். பாருங்கள், அடுத்தது உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்களே புத்தகங்களே. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. இதனை கூறியவர் கதே. இதனை கூறியவர் கதே. பாருங்கள், உலகின் சாகாவரம் பெற்ற பொருள்களே புத்தகங்களே. இதனை கூறியவர் கதே. கொஸ்டின் நம்பர் 115. தேசிய நூலக தினம். தேசிய நூலக தினம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 12. ஆன்சர் பி ஆகஸ்ட் 12. தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 12. ஆனால் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ன்னு இருக்குது. ஓகேங்களா? புது புக்கில் ஆகஸ்ட் 12ன்னு இருக்குது. அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கங்க. ஓகேங்களா? எழுத்தாளரான அண்ணா டேஸ் என அழைக்கப்பட்டார். எழுத்தாளரான அண்ணா டேஸ் என அழைக்கப்பட்டார். தென்னகத்து பெர்னாட் ஷா. ஆன்சர் பி தென்னகத்து பெர்னாட் ஷா. கொஷின் நம்பர் 117. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்கள் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனா என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் லிங்கன். ஆன்சர் டி லிங்கன். மொழி பயன்பாட்டை முழுமையான சொற்கள் எது? மொழி பயன்பாட்டை முழுமைக்கும் சொற்கள் எது? முழுமையாக்கும் சொற்கள் எது? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொற்கள் எது அப்படின்னா இடைச்சொற்கள். ஆன்சர் சி இடைச்சொற்கள். கொஷின் நம்பர் ஓகேங்களா 119. தற்காலத்தில் ஏ என்ற இடைச்சொல் டேஸ் பொருளில் மட்டுமே வருகிறது. தற்காலத்தில் ஏ என்ற இடைச்சொற்கள் டேஸ் பொருளில் மட்டுமே வருகிறது. அழுத்தம். ஆன்சர் பி அழுத்தம் பொருள்களில் மட்டுமே வருகிறது. பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான சொற்றொடர் எது? ஓகேங்களா? எத்துணை சிறிய செடி இது. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். எத்துணை சிறிய செடி இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 122. செய்யுளுக்கே உரிய என நன்னூலராய் கூறப்படும் சொல். ஓகேங்களா? கூறப்படும் சொல் உரிச்சொல். செய்யுளுக்கே உரிய என நன்னூலராய் கூறப்படும் சொல் எது அப்படின்னா உரிச்சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை. அதாவது கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை.
எந்த கலைனா சிற்பக்கலை. ஆன்சர் பி சிற்பக்கலை. முன்பகுதி மட்டுமே தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள், அதாவது முன்பகுதி மட்டுமே தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள். ஆன்சர் ஏ புடைப்பு சிற்பங்கள். கொஸ்டின் நம்பர் 124 பாருங்கள். ஓகேங்களா, பல்லவர் கால சிற்பங்களில் கலைக்கூடமாக திகழ்வது, பல்லவர் கால சிற்பங்களில் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஆன்சர் ஏ. பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் கோயில் எது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். கழுகுமலை வெட்டுவான் கோயில். பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் கோயில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில். கழுகுமலை வெட்டுவான் கோயில். கொஸ்டின் நம்பர் 126 செப்பு திருமேனிகளின் பொற்காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் யாருடைய காலம் அப்படின்னா சோழருடைய காலம். சோழர் உடைய காலம். பாருங்க. ஓகேங்களா, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் யாருடைய காலம்னா சோழருடைய காலம். ஆன்சர் சி. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வரும் இடம். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வரும் இடம் மாமல்லபுரம். ஆன்சர் பி மாமல்லபுரம். தமிழ்நாட்டில் கவின் கலைக்கல்லூரி உள்ள இடங்கள் எவை? உள்ள இடங்கள் எவை? சென்னை, கும்பகோணம். ஆன்சர் சி சென்னை, கும்பகோணம். கொஸ்டின் நம்பர் 129 பாருங்கள். கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்ட காலம், அதாவது கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்ட காலம் விஜயநகர பேரரசுடைய காலம். ஆன்சர் டி விஜயநகர பேரரசனுடைய காலம். ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார்? ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னா நாயக்கர்கள். ஓகேங்களா, ஆன்சர் ஏ நாயக்கர்கள். பாருங்கள். 131வது கொஷின். ஓகேங்களா, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். இக்கூற்று யாருடையது அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடையது. ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கு யார்? புகழேந்தி. வெண்பாவிற்கு புகழேந்தி. அடுத்து பாருங்கள். விருத்தம் என்னும் 9 கம்பர் வல்லவர். விருத்தம் என்பதில் 9 கம்பர் வல்லவர். கோவை உலா அந்தாதிக்கு ஓகேங்களா ஒட்டக்கூத்த. கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்த. வசைபாட காலமேகப்புலவர். வசைபாட காலமேகப்புலவர். பாருங்கள். ஓகேங்களா, வெண்பாவிற்கு புகழேந்தி. ஓகேங்களா, விருத்தம் என்னும் 9 கம்பன், கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்த, வசைபாட காலமேகப்புலவர். அப்போ ஆன்சர் இ கமா ஆ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 133 பாருங்கள். ஓகேங்களா, தேவரணையார் கயவர் அவருத்தம் மேவன செய்தெழுகலான். தேவரணையார் கயவர் அவரருத்தம் மேவன செய்தெழுகலன். இதில் பயின்று வந்துள்ள அணி வஞ்சி புகழ்ச்சி அணி. ஆன்சர் டி. ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3100. ஆன்சர் பி 3100. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். 135வது கொஸ்டின். ஓகேங்களா, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. ஆன்சர் டி புலவர் குழந்தை. பாருங்கள். எருது கோடு அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை. எருதுகோடு என்பது 6ஆம் வேற்றுமை. ஓகேங்களா, 6ஆம் வேற்றுமை தொகை ஊக்கமா. அடுத்து பாருங்கள். கரை பெரு இது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை ஈக்கமா. அடுத்தது மறைமுகம் அப்படிங்கிறது ஓகேங்களா வினைத்தொகை.
தொகை. வினைத்தொகையில் இது ஊமை தொகை, இது ஊமை தொகை, இது ஊமை தொகை. அடுத்தது வருமலை. வருமலை என்பது தான் வினைத்தொகை. மன்னிய அப்படிங்கிறது பெயரெச்சம். பாருங்கள் மறுபடியும், ஓகேவா? எருதுகோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது 2வது பாருங்கள், கரை ஏறு. கரை ஏறு 8ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம். மறைமுகம் அப்படிங்கிறது ஊமை தொகை. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா? வருமலை வினைத்தொகை. வருமலை வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், மன்னிய அப்படிங்கிறது பெயரச்சம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊக்கமா ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஆ. ஊக்கமா ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 137. சூடி கொடுத்த சுடர்கொடி. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஆண்டாள். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 143. ஆன்சர் சி. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 143. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓகேங்களா? அடுத்த வீடு 50. அடுத்த வீடு 50 மைல். அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதியவர் யார்? ஜானகி ராமன். ஜானகி ராமன். பாருங்கள், அடுத்தது அன்பளிப்பு. அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா, ஓகேங்களா, ஜானகி ராமன். கமா. அடுத்து பாருங்கள், சித்த வைத்தியம் அதிபன். அடுத்து பாருங்கள், முதல் இரவு வரும். முதல் இரவு வரும் அப்படிங்கிறது பொன்னுசாமி. அடுத்து பாருங்கள், மின்சாரப்பூவு. மின்சாரப்பூ தான் பொன்னுசாமி, ஓகேங்களா? சூடி கொடுத்த சுடர்கொடி நாஞ்சில் நாதன். நாஞ்சில் நாதன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சரியான ஆன்சர் பி தான். மறுபடியும் பாருங்கள், ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஓகேங்களா? அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, அன்பளிப்பு அப்படிங்கிறது அழகிரி சாமி. அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை எழுதுனது அழகிரி சாமி. அன்பளிப்பு அப்படிங்கிற நூலை எழுதுனது அழகிரி சாமி. ஈக்கமா. அடுத்தது சித்த வைத்தி அப்படிங்கிறது ஜானகி ராமன். அடுத்தது முதலில் இரவில் வரும் அப்படிங்கிறது ஆதவன். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? அடுத்தது, ஓகேங்களா, மின்சாரப்பூ அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா பொன்னுசாமி. மின்சாரப்பூ அப்படிங்கிறது பொன்னுசாமி. அடுத்து சூடி கொடுத்த சுடர்கொடி. சூடி கொடுத்த சுடர்கொடினா நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன், ஓகேங்களா? நாஞ்சில் நாடன். பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது அழகிரிசாமி மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அப்போ ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஊக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 141வது கொஸ்டின். நூலாசிரியர் பாருங்கள், நட்பு காலம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா அறிவுமதி. அறிவுமதி. அடுத்தது திருக்குறள் கதைகள். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். ஈக்கமா. அடுத்தது கையா உலகே ஒரு உயிர். ஜேம்ஸ் லவ்லாக். ஜேம்ஸ் லவ்லாக். ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூல் எழுதுனது வண்ணதாசன். அப்போ ஆன்சரு ஈக்கமா ஈக்கமா ஆக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 142. கொஷின் நம்பர் 142 பாருங்கள், ஓகேங்களா? மணியடி. மணியடிங்கிறது, ஓகேங்களா, அப்படியே நேராக இது உயிர்மின் உயிர். உயிர்மின் உயிர். பனிக்காற்று உயிர்முன் மெய், அப்படியே வரிசையாக இருக்குது. ஆளிலை மெய்முன் உயிர். அடுத்து மரக்கிளை மெய்முன் மெய். அப்போ ஆன்சரு வரிசையாக இருக்குது. ஆக்கமா ஆக்கமா ஈக்கமா ஈ. ஆன்சர் இதுக்கு
ஏ தான் சரியான ஆன்சர். இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 143. ஈ வள்ளியும் ஏனைய உயிர்கள் வவ்வும் இந்த வரிகளை கூறிய இலக்கண நூல் நன்னூல். ஓகேங்களா? அதாவது ஈ வலியுவும் ஏனைய உயிர்கள் வவ்வும் இந்த வரிகளை கூறிய இலக்கண நூல் நன்னூல். பூ பெயர் முன் டேஸ் மிகும். பூ பெயர் முன் டேஸ் மிகும் அப்படின்னா வல்லினம் மெல்லினம். ஆன்சர் வல்லினமும் மெல்லினமும் மிகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 145வது கொஷின். 145வது கொஷின் பாருங்கள். காது என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆ. அடுத்து பாருங்கள். அக்து என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள். முதுகு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் ஈக்கமா. அடுத்து பாருங்க. அமிழ்து அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஈ. அடுத்து பாருங்க. கரும்பு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம் ஊ. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? வகுப்பு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்கமா ஆக்கமா ஈக்கமா ஈக்கமா ஊக்கமா ஊ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 146வது கொஸ்டின். சான்றோருக்கு பகைவரையும் நட்பாகும் கருவி. சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி ஆற்றல் பணிவு. ஆன்சர் டி ஆற்றல் பணிவு. நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். கொஸ்டின் நம்பர் 148. தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார்? தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். ஆன்சர் டி. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யாருன்னா தில்லன். ஆன்சர் சி தில்லன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 150வது கொஸ்டின். இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் கூறியவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் கூறியவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமு. ஆன்சர் சி ராமு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 152வது கொஸ்டின் பாருங்கள். வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று கூறியவர் அப்துல் காதர். ஆன்சர் டி. விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா நரிவிருத்தம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எதுனா நரிவிருத்தம். கொஸ்டின் நம்பர் 155 பாருங்கள். முத்தொள்ளாயிரம் டேஸால் எழுதப்பட்டது. வெண்பாவால் எழுதப்பட்டது. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்டது. முத்தொள்ளாயிரத்தின் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 108 பாடல். ஆன்சர் பி. ஏர்கள் சிறப்பன போர்கள் சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. அதாவது ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் உடைய நாடு எதுனா சோழ நாடு. ஆன்சர் பி சோழ நாடு. 158வது கொஸ்டின் பாருங்கள். கை சிறக்கலால் பார்பொழுக்கும் கவ்வை உடைந்தோரோ நச்சிலைவேல் போர்க்கோதை நாடு எந்த வரிகள் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. ஆன்சர் தற்குறிப்பேற்ற அணி. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை
வா வாமாய்ப்பிலிரு குழும இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை அல்லது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. ஆன்சர் டி, மதுரை காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 160. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்திகளை கூறும் நூல். மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்திகளை கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஆன்சர் சி, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எத்தனை பாடல் அடிகள் கொண்டது? 782. மதுரை காஞ்சி எத்தனை பாடல் அடிகளை கொண்டது? டி ஆன்சர் 782. மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்கள் அடிகளுள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் எண்ணிக்கை 354. 354. மதுரை காஞ்சியினுடைய மொத்த அடிகள் பார்த்தீங்கன்னா 782. அதில் மதுரையை பற்றி சொல்லக்கூடியது 354 சிறப்பித்து சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 163வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை எங்கே இருக்குது? மணப்பாறையில் இருக்கான். மணப்பாறை. ஓகேங்களா? பாருங்கள், அயலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை. அயலூருங்கிறது ஆட்டுச்சந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பூச்சந்தை. ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா மாட்டுச்சந்தை மணப்பாறை. ஓகேங்களா? அயலர் அப்படிங்கிறது ஆட்டு சந்தை. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை. ஓகேங்களா? தேவனை அப்படிங்கிறது பூசந்தை. ஓகேங்களா? ஈரோடு ஜவுளி சந்தை. பாருங்கள், மாட்டு சந்தைனா மணப்பாறை, அயலருங்கிறது ஆட்டுச்சந்தை, ஒட்டஞ்சத்திரங்கிறது காய்கறி சந்தை. ஓகேங்களா? தேவானைங்கிறது பூச்சந்தை, ஈரோடு என்பது ஜவுளி சந்தைனா ஈரோடு தான். ஓகேங்களா? ஆன்சர் இ கமா ஊ கமா ஆ கமா ஈ கமா ஆ. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர். மு மேத்தா. கொஸ்டின் நம்பர் 165. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். ஆன்சர் சி, கார் அறுத்தான் எந்த வகை ஆகுபெயர்? காலவாகுபெயர். ஆன்சர் ஏ, காலவாகுபெயர். 2 கிலோ கொடு எந்த வகை ஆகுபெயர்? எடுத்தல் அளவை ஆகுபெயர். ஆன்சர் பி, எடுத்தல் ஆகுபெயர். 2 கிலோ கொடு என்பது எடுத்தல் ஆகுபெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 168வது கொஸ்டின். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எந்த வகை ஆகுபெயர்? ஓகேங்களா? எண்ணல் அளவை ஆகுபெயர். அண்ணாவை படித்திருக்கிறேன் எந்த வகை ஆகுபெயர்? கருத்தாகுபெயர். அண்ணாவை படித்திருக்கிறேன் எந்த வகை ஆகுபெயர்னு கேட்டாங்களா? கருத்தாகுபெயர். கொஸ்டின் நம்பர் 170 பாருங்கள். ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பெரியார். ஆன்சர் டி, பெரியார். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். ஆன்சர் டி, பெரியார். கொஸ்டின் நம்பர் 172 பாருங்கள். மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதாவது மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் திருக்குறள். மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதால் டேஸ் எளிதாக என பெரியார் கருதினார். ஓகேங்களா? கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும். ஆன்சர் சி, கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும். கொஸ்டின் நம்பர் 174. ஓகேங்களா? பாருங்கள். பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஓகேங்களா? யுனெஸ்கோ நிறுவனம். ஆன்சர் பி, யுனெஸ்கோ.
தொண்டு செய்த பழுத்த பலா தூய தாடி மார்பில் விழும் இவ்வரிகளினுடைய ஆசிரியர். தொண்டு செய்த பழுத்த பலா தூய தாடி மார்பில் விழும் இவ்வரிகளினுடைய ஆசிரியர் பாரதிதாசன். ஆன்சர் பி பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 176. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கென மெய்யையில் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமுத்துவின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன். வசன கவிதையை முதலில் படைத்தவர் பாரதியார். ஆன்சர் சி பாரதியார். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 178. ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுளியை போக்குக இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா தெரியவில்லை. ஆன்சர் டி தெரியவில்லை. யசோதரா காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 320 அல்லது 330. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 180. வெப்பம் பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வதாகும் உற்சவம் இதன் ஆசிரியர். ஓகேங்களா? நான் முத்துக்குமார். திங்கள் முடி சூடுமலை தென்றல் வினையாடு மலை இதன் ஆசிரியர் குமரகுருவர். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 182. ஓகேங்களா? பொறுத்துக தம்பிக்கு. ஓகேங்களா? தம்பிக்கு அப்படிங்கிற நூலை எழுதுறது யாருன்னா அண்ணா. ஓகேங்களா? தங்கைக்கு அப்படின்னு எழுதுறது யாருன்னா மூவா. அஞ்சல் தலைகளின் கவிதை எழுதுனது சட்டர்ஜி. ஆன்சர் இ. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாரின் சிந்தனைகள் ஆணை முத்து. பாருங்கள் மறுபடியும் தம்பிக்கு அப்படிங்கிறது அண்ணா, தங்கைக்குங்கிறது மூவா, அஞ்சல் தலைகளின் கதை சட்டர்ஜி, பெரியாரின் சிந்தனைகள் ஆணை முத்து. அப்போ ஆன்சரு ஆ. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது. பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைவது சீர். கொஸ்டின் நம்பர் 184. பாருங்கள். இயற்சீர், ஆசிரியர் உரிச்சீர் என்று வேறு பெயர்களை கொண்ட சீர் ஈரசை சீர். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். நேர் அப்படின்னா நேர் என்பது நாள், நிறை என்பது மலர். ஓகேங்களா? நேர் என்பது காசு. ஓகேங்களா? நிறைவு என்பது இறப்பு. ஓகேங்களா? பிறப்பு. நிறைவு என்பது பிறப்பு. பாருங்கள். நேர் என்பது 4, நிறை என்பது மலர், நேர்வு என்பது காசு, நிறைவு என்பது பிறப்பு. அப்போ ஆன்சரு ஈ. ஆன்சர் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 186. பாருங்கள். ஓகேவா? நேர் நிறை அப்படிங்கிறது தேமாங்கனி. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர் நிறை நேர். ஓகேங்களா? நேர் நிறை நேர்னா கூவிலங்கனி. அடுத்து பாருங்க. நிறை ஓகேங்களா? கருவிலங்கனி ஈ. அடுத்து பாருங்க. நிறை நேர் நிறை புளி மாங்கா. அப்போ ஆன்சரு ஈக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம். வெண்சீர் என்று அழைக்கிறோம். ஆன்சர் பி வெண்சீர் என்று அழைக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 188. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் டேசீர்களில் முடியும். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் டேசீர்களில் முடியும். ஓரசை சீர்களில் முடியும். ஆன்சர் ஏ. நின்ற சீரின் ஈற்றடி இசை வந்த சீரின் முதல் அசையும் ஒன்றின்
ஒன்றாமல் வருவது தலை. ஆன்சர் பி. பாருங்கள், நின்ற சீரின் ஈற்றசையும் வந்த சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமல் வருவது தலை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் பாருங்கள் 190. கொஷின் நம்பர் 190. ஓகேங்களா? மாமுன் நேர் அப்படிங்கிறது நேரொன்றிய ஆசிரியர் தலை. மாமுன் நிறைங்கிறது நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. ஓகேங்களா? காய்முன் நிறை அப்படிங்கிறது களித்தலை. காய்முன் நேர் அப்படிங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை. ஓகேங்களா? காய்முன் நேருங்கிறது வெண்சீர் வெண்டலை. கனிமுன் நேருங்கிறது ஓகேங்களா ஒன்றிய வஞ்சித்தலை. பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா? மாமுன் நேருங்கிறது நேரொன்றிய ஆசிரியர் தலை. மாமுன் நிறைங்கிறது நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. காய்முன் நிறைங்கிறது களித்தலை. காய்முன் நேருங்கிறது வெண்சீர் வெண்டலை. கனிமுன் நிறைங்கிறது ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ ஆன்சரு ஆ கமா ஈ கமா ஊ. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 191. பாருங்கள், இருசீர் அப்படிங்கிறது குரலடி. ரெண்டு சீர் தான் இருக்குது, அதுக்கு குரலடி. அடுத்தது மூன்று சீருங்கிறது சிந்தடி. சீர் என்பது சிந்தடி. ஓகேங்களா? அடுத்தது 4 சீர் அப்படிங்கிறது அளவடி. ஓகேங்களா? 5 சீருங்கிறது நெடிலடி. 6 சீர் என்பது களி நெடிலடி. பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா? இருசீரு குரலடி. மூன்று சீரு அதாவது பார்த்திங்கன்னா இருசீரு குரலடி. ஓகேங்களா? 3 சீரு சிந்தடி. 4 சீரு அளவடி. 5 சீரு நெடிலடி. 6 சீரு களி நெடிலடி. 6 சீர் என்பது களி நெடிலடி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்கமா ஊக்கமா ஆக்கமா ஈ. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொலும் கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும். இது எந்த வகை தொடை அப்படின்னா இயைபு தொடை. ஆன்சர் இ. சி இயைபு தொடை. கொஷின் நம்பர் 193. பாருங்கள், தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் யார்? தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் யார்? தனிநாயகம் அடிகள். ஆன்சர் பி. நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று இக்கூற்று யாருடையது அப்படின்னா தெரன்ஸ். ஆன்சர் ஏ தெரன்ஸ். கொஷின் நம்பர் 195. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை புட்கையில் லேன் யாக்கை போல என குறிப்பிடும் ஆசிரியர் ஆலந்தூர் கிளார். ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க, திருக்குறளை இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்கள் உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறியவர் ஆல்பர்ட் சுவைட்சர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 197. பாருங்கள், படுதிரை வையம் பாத்திய பண்பே இவ்வரிகளினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். இம்மை செய்த மறுமைக்கும் ஆமெனில் அறிவிலை வணிகன் ஆய் அலன். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? புறநானூறு. கொஷின் நம்பர் 199. பாருங்கள், உலகத்தமிழ் மாநாடுகள் மற்றும் இயர். ஓகேங்களா? தஞ்சாவூரில் எப்போ உலகத்தமிழ் மாநாடு நடந்ததுன்னா 1995. இ. கோலாலம்பூரில் 1987. இ கமா. மதுரையில் எப்போ உலகத்தமிழ் மாநாடு நடந்ததுன்னா 1980. ஓகேங்களா? அடுத்தது யாழ்ப்பாணத்தில் உலகத்தமிழ் எப்போ நடந்ததுன்னா 1974. அப்போ ஆன்சரு ஈ கமா ஆ.
ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். திருக்குறளின் பண்புடைமை அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்? திருக்குறளின் பண்புடைமை அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார் அப்படின்னா ஓகேங்களா, பெரிமாள். ஆன்சர் டி. ஓகேங்களா, 9வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா விடை, அதாவது வினா வங்கி 200 வினா வங்கி நம்ம வீடியோவை பார்த்தோம். கண்டிப்பாக இதை அப்படியே வாசித்து வாங்க, கண்டிப்பாக டெட்டு கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.